வாழ்த்துக்கள் ஷஹன்ஷா. அனைவருக்கும் மிக்க நன்றி. என்று உண்மையிலேயே எனக்கு மிகவும் முக்கியமான நாள். எனக்குள் இருக்கும் இந்த விசித்திரமான உணர்வை என்னால் விவரிக்க முடியவில்லை. எனக்கு ஏதோ ரெக்கைகள் முளைத்தது போல் உணர்கிறேன். அவ்வாறென்றால் நாட்டு மக்களுக்கும் இந்த செய்தியை தெரிவிக்கலாம் அல்லவா? அனைவரும் ஆடிப்பாடி மகிழ்வார்கள். நிச்சயமாக இந்த சுபவார்த்தையை கேட்டு மக்கள் கொண்டாடுவார்கள். தங்களுக்கான வாரிசை நினைத்து மக்கள் மகிழ்வார்கள். இல்லை, வேண்டாம். ஏற்கனவே ஒரு முறை அசம்பாவிதம் நடந்துவிட்டது. மீண்டும் அப்படி நடக்க விருப்பமில்லை. எனக்கு பல எதிரிகள் இருக்கிறார்கள். அதனால் இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம். அட்கா அவர்களே, கோட்டையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும். சிறு தவறு நடந்தாலும் மன்னிக்க மாட்டேன். தங்கள் கட்டளைப்படியே உசூர். வாழ்த்துக்கள் ஷஹன்ஷா, வாழ்த்துக்கள். தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். இது மிகவும் சந்தோஷமான விஷயம் அல்லவா? இதை நீ வைத்துக்கொள். உனக்கு பரிசாக அளிக்கிறேன். நன்றி. எனக்கு வேண்டியது இது அல்ல. உன்னுடைய தோல்வி வேண்டும் ஜலால். எனக்கு ஏன் வேதனையாக உள்ளது? அவர் மாபெரும் ஷஹன்ஷா. அவருக்கு பல பேகங்கள் இருக்கிறார்கள். அனைவரும் அவரை காதலிக்கிறார்கள். அவரும் அனைவரையும் காதலிக்கிறார். பிறகு இதற்கு என் மனதில் வலி ஏற்படுகிறது. ஜோதா பேகம், அங்கு என்ன செய்கிறீர்கள்? உங்களை வெகு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். இன்று நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். உங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்களே. என்னவாயிற்று ஜோதா பேகம்? என் மீது தங்களுக்கு கோபமா? என்னை தொடாதீர்கள் ஷஹன்ஷா. குதாவிற்காக சொல்லிவிடுங்கள் ஜோதா பேகம், என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கவில்லை. நான் களைப்பாக இருக்கிறேன், ஓய்வெடுக்க வேண்டும். தயவு செய்து உண்மையை கூறுங்கள். அந்த விஷயம் தானே, நான் ருக்கையா பேகத்தோடு நெருங்கி இருந்ததை பார்த்து உங்களுக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறதா? ஆனால் நான் தந்தையாக போவதை நினைத்து உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா ஜோதா பேகம்? நீங்கள் ஒரு ஷஹன்ஷா ஆவீர்கள். தங்கள் மீது யாரால் கோபப்பட முடியும்? அதோடு பல பேரை திருமணம் செய்து கொள்ளும் உரிமையும் உங்களுக்கு உள்ளது. ருக்கையா பேகம் தான் உங்களுடைய முதல் மனைவி. உங்கள் சிநேகிதியான அவர் உங்கள் குழந்தைக்கு தாயாக போகிறார். தங்களை அவரோடு பார்த்து நான் எதற்காக கவலைப்பட வேண்டும்? உண்மை கூற வேண்டும் என்றால் எனக்கு ஞாபகமே இல்லை. எப்போது நானும் ருக்கையா பேகமும் நான் அவரோடு பேசியே பல காலம் ஆகிவிட்டது. ஆனால் நீங்கள் ஆக்ராவிற்கு சென்ற போது மட்டும் நான் மிகவும் கவலையாக இருந்தேன். அதனால் அப்போது ருக்கையா பேகத்திடம் சென்று போதும், நான் எதையும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. எனக்கு தெரியும், தங்களுக்கு நிறைய பேகங்கள் உள்ளார்கள். அனைவரிடமும் செல்வது உங்கள் கடமையாகிறது. ஆனால் என் மனதிற்கு நான் என்ன பதில் அளிப்பேன் ஷஹன்ஷா? என் மனதிற்கு அதை எவ்வாறு புரிய வைப்பேன்? நான் மட்டும் உங்கள் மீது அதிகாரம் செலுத்த இயலாது.
வெளியில் நான் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்னுடைய மனதில் நீங்கள் இன்னொருவரை நெருங்குவதை பார்த்தால் என்னால் தாங்க முடியவில்லை ஷெஹன்ஷா. இதை எவ்வாறு நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்வது? கணவர் ஷெஹன்ஷாவாக இருக்கலாம், அதற்காக அவரை பகிர்ந்து கொள்ள முடியுமா? இது கணவர்களுக்குரிய உரிமையாகட்டும். இது அனைத்தையும் சகித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருப்பது மனைவியின் கடமையாகட்டும். ஆனால் நியாயம் என்பது இந்த உலகில் இல்லையா? மனைவி இன்னொருவரை பார்க்க கூடாது. பார்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னொருவரை மனதால் நினைத்தால் கூட அவள் நடத்தையை சந்தேகப்பட்டு விடுவீர்கள். ஆனால் கணவர் மட்டும் என்ன செய்தாலும் அது சரிதான், நியாயம்தான். நீங்கள் விரும்பும் அளவிற்கு பேகங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பேகங்கள் மட்டும் தான் மாபெரும் ஷெஹன்ஷாவிற்கு பேகமாக அமைய வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி அவள் மகிழ வேண்டும் அல்லவா ஷெஹன்ஷா? பெண்களிடம் நீங்கள் விரும்புவது இதுதானே? நீங்கள் எங்கள் அறைக்கு வரும்பொழுது உங்களை மகிழ்ச்சிப்படுத்த அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும். ஆனால் எப்பொழுது உங்களுடைய பார்வையில் நாங்கள் எப்பொழுது சரிந்து விழுவோம் என்பதை மட்டும் நாங்கள் நினைத்து பார்க்க கூடாதல்லவா? நீங்கள் எவ்வளவு காலம் எங்களோடு இருக்கிறீர்களோ அது எங்கள் பாக்கியமாக நாங்கள் நினைக்க வேண்டும். இதுதானே எங்களுக்கு நீங்கள் அளிக்கும் முக்கியத்துவம். எப்படி உங்களால் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது ஜோதா பேகம்? என்னுடைய பாலிய சிநேகிதி, என் குழந்தையை சுமக்கும் தாய், அவள் மீது உங்களுக்கு எப்படி பொறாமை வந்தது ஜோதா பேகம்? கூறுங்கள். ஆம், நான் ஷெஹன்ஷா. எனக்கு நிறைய பேகங்கள் இருக்கிறார்கள். அதில் சிலரை நான் திருமணம் செய்து கொண்டேன், சிலரை வெற்றிக்கு அடையாளங்களாக கொண்டு வந்தேன், சிலரை உதவி செய்வதற்காகவும் திருமணம் செய்து கொண்டேன். விருப்பம் இருந்தால் அவர்களை அணைத்துக் கொள்வேன், விருப்பம் இல்லை என்றால் அவர்களை தள்ளி வைப்பேன். இவை அனைத்தும் நீங்கள் வருவதற்கு முன்னால் நடந்தது ஜோதா பேகம். ஏனென்றால் நீங்கள் வருவதற்கு முன்பாக கல் நெஞ்சம் படைத்த ரத்தத்தை குடிக்கும் ஒரு வீரனாக மட்டுமே வாழ்ந்து வந்தேன். அப்போது திமிரு பிடித்த ஷெஹன்ஷா என் மனதிற்கு பிடித்தவை அனைத்தையும் அணையும் ஒரு காளையாகவே வாழ்ந்து வந்தேன். ஒன்று மட்டும்தான் என்னிடம் இல்லாமல் இருந்தது, அதுதான் மனிதாபிமானம். அந்த குதா அனைவருக்கும் மனித தன்மையை அளித்தார், ஆனால் எனக்கு மட்டும் அளிக்கவே இல்லை ஜோதா பேகம். ஆனால் நீங்கள் வந்த பிறகுதான் எனக்குள் இதயம் இருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தது. எனக்குள் இறந்து கிடந்த இதயத்தை துடிக்க வைத்தது தாங்கள் தான் ஜோதா பேகம். தங்களால் தான் எனக்குள் இறந்து கிடந்த மனிதாபிமானம் மீண்டும் உயிர் தெழுந்தது. என்னிடம் எத்தனையோ பேகங்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவரும் என்னை பற்றி கனவு காண்பார்கள். ஆனால் என் கனவை பற்றி நினைத்து பார்ப்பதற்கு ஒருவர் கூட இல்லை. அவர்களுக்கு என்னை பார்த்தால் பயம் மட்டும்தான் ஜோதா பேகம். ஆனால் அவர்களில் ஒருவரின் வேதனை கூட எனக்கு வலியை ஏற்படுத்தவில்லை ஜோதா பேகம். என் வேதனையை அவர்கள் வேதனையாக நினைப்பதற்கு கூட அங்கு யாரும் இல்லை. நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று உங்களை தவிர வேறு யாரும் நினைக்கவில்லை. ஆம், நான் ஷெஹன்ஷா தான். எனது அந்தப்புறத்தில் ஆயிரக்கணக்கான பேகங்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிமையை தர வேண்டியது என்னோட கடமையாகும். ஆனால் அவர்களில் ஒருவருடைய பெயர் கூட என் இதயத்தில் இல்லை ஜோதா பேகம். நீங்கள் ஒருவர் மட்டுமே உங்களுடைய கனவில் என் கனவை கண்டவர்கள் ஜோதா பேகம். உங்களை தேடுவதற்காக என் ராஜ்யத்தை துறந்து நான் ஒவ்வொரு ஊராக தேடி திரிந்தேன் ஜோதா பேகம். இதுவரை நான் அது போல் யாருக்காகவும் செய்ததில்லை ஜோதா பேகம். உங்களுக்காக ஏன் செய்தேன் என்று தெரியுமா? ஏனென்றால் உங்களுக்குள் தான் ஜலாலுதீன் முஹம்மதின் இதயம் இருக்கிறது ஜோதா பேகம். ஏனென்றால் நீங்கள் எனது சாம்ராஜ்யத்தில் மட்டும் அல்லாமல் எனது மூச்சு சுவாசத்தில் கலந்திருக்கிறீர்கள் ஜோதா பேகம். இந்த உலகத்தில் நீங்கள் அதிரூப சுந்தரியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கை முழுக்க நான் உங்களோடவே கழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் கண்ணனுக்கும் 16,000 மனைவிகள் இருந்தார்கள். அவர் அனைவரையும் காதலித்து வந்தார். ஆனால் அவரது இதயத்தில் இருந்தவர் ஒரே ஒருத்தர் தான். அதுதான் அந்த ராதா ஜோதா பேகம். அதனால்தான் ஒவ்வொரு கோவிலிலும் மற்றவர் எவரும் தென்பட மாட்டார்கள். கிருஷ்ணரோடு காட்சி தருவது அந்த ராதா மட்டும்தான். ஜோதா பேகம், ஒரு ஷெஹன்ஷாவாக நான் என் கடமைகளை நிறைவேற்றலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நான் காதலிப்பது ஒருவரை மட்டும்தான் ஜோதா பேகம். ஜோதா பேகம், சரித்திரத்தில் எப்போதெல்லாம் எனது பெயர் நினைவு கூறப்படுகிறதோ அப்போதெல்லாம் தங்களுடைய பெயர் மட்டுமே என் பெயரோடு இடம்பெறும். என்னை ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முஹம்மத் என்று அழைக்காமல் போகலாம், ஆனால் ஜோதாவை காதலித்தது இவன்தான் என்று கூறுவார்கள். காலத்தை யாராலும் மாற்ற முடியாது, அது அனைவரையும் மாற்றிவிடும். எதிர்காலத்தில் எனக்கு இந்த ராஜ்யம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் உங்கள் மீது நான் வைத்திருக்கும் காதல் என்றென்றும் அழியாது ஜோதா பேகம். சரித்திரத்தில் எனது பெயர் வரும்போதெல்லாம் உங்களுடைய பெயரும் சேர்த்தே வாசிக்கப்படும் ஜோதா பேகம். சரித்திரத்தில் பாட்ஷா ஜலாலுதீன் முஹம்மதின் பெயர் மொழியப்படும் போதெல்லாம் அவருக்கு ஜோதா பேகத்தின் மீது இருந்த காதலும் அறியப்படும்.
இந்த காவியம் ஒரு இந்து ராணிக்கும் முகலாய ஷெஹன்ஷாவிற்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக இரு மதங்களை இணைத்த ஒரு காதல் காவியம் என்று போற்றுவார்கள் ஜோதா பேகம். ஒரு கொடூரமான ஷெஹன்ஷா எப்படி மனிதனானான் என்பதை விளக்கும் ஒரு காவியமாகும் ஜோதா பேகம். அந்த கொலைகாரன் எப்படி மனிதனாக மாறினான் உங்களால் தான் ஜோதா பேகம். இந்த காவியம் ஒரு இந்து ராணிக்கும் முகலாய ஷெஹன்ஷாவிற்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது அல்ல, மாறாக இரு மதங்களை இணைத்த ஒரு காதல் காவியம் என்று போற்றுவார்கள் ஜோதா பேகம். ஒரு கொடூரமான ஷெஹன்ஷா எப்படி மனிதனானான் என்பதை விளக்கும் ஒரு காவியமாகும் ஜோதா பேகம். அந்த கொலைகாரன் எப்படி மனிதனாக மாறினான் உங்களால் தான் ஜோதா பேகம். ஒரு ஷெஹன்ஷாவாக உங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். உங்கள் பேகங்களோடு நீங்கள் சில சமயம் இருக்க வேண்டி வரும். ஆனால் ஒரு மனைவியாக இருப்பதினால் என் மனதிற்கும் என் இதயத்திற்கும் நான் என்ன பதில் சொல்வேன்? உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தும் பிறகு எதற்கு இந்த பொறாமை? ஏனென்றால் நான் உங்களை விரும்புகிறேன் ஷெஹன்ஷா. இவ்வளவு காதல் இருக்கும்போது இந்த இடைவெளி எதற்காக? இப்போதாவது ஒப்புக்கொள்ளுங்கள். எனக்கு வேதனையாக உள்ளது.
நீங்கள் என்னை தடுக்காமல் இருந்திருந்தாலும் நான் சென்றிருக்க மாட்டேன். அன்று இரவு ஷெஹன்ஷா, அதை நான் கூறுகிறேன். அந்த இரவு என் வாழ்க்கையிலேயே மிக அற்புதமான இரவு. அன்று இரவுதான் நமக்குள் இருந்த இடைவெளி உடைந்த நாள். அன்று இரவு வானில் தோன்றிய நிலவு புது பொலிவுடன் தோன்றியது. நம் சங்கமத்திற்கு சாட்சியாக விளங்கியது போல் தோன்றியது. அன்று இரவு ஷெஹன்ஷா, அதை நான் கூறுகிறேன். அந்த இரவு என் வாழ்க்கையிலேயே மிக அற்புதமான இரவு. அன்று இரவுதான் நமக்குள் இருந்த இடைவெளி உடைந்த நாள். அன்று இரவு வானில் தோன்றிய நிலவு புது பொலிவுடன் தோன்றியது. நம் சங்கமத்திற்கு சாட்சியாக விளங்கியது போல் தோன்றியது. இன்று இரவு முதல் ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகிறது. பல யுகங்களுக்கு பிறகும் கூட பிரஜைகள் இந்த இரவை நினைத்து பார்ப்பார்கள். பாருங்கள், பாருங்கள், அங்கே பாருங்கள், சந்திரனின் பொழிவை பாருங்கள். இன்று ஒரு முக்கியமான இரவுதான். இன்று இரவு காதலை வெற்றி கொண்ட ஒரு இரவுதான். அனைவரும் சேர்ந்து ஆடி பாடி மகிழ்ச்சியாக இருக்கலாம்.